கொஞ்சம் ஃபேன்சியாக பீட்ஸ்லாம் வச்ச மாதிரி அதுவும் கோல்டு ஜுவல்லரிஸில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோல்டு பீடட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப லைட் வெயிட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கோல்டு பீடட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய NSK தங்கமலை ஷாப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.2 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 15.8 கிராம்ஸ் வெயிட்லேயே கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு பெண்ணன் அண்ட் மேலேயும் வந்து அந்த கோல்டு டிசைன் கொடுத்து இடையில ஃபுல்லாகவே பீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் மாதிரி ரொம்ப அழகழகான டிசைன்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஜுவல்லரிஸோட வேஸ்டேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% 13% அதுக்குள்ளே தான் வரும். இந்த பிளாக் பீடும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து ஒரு மெரூன் கலர் பீட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்து கீழே வந்து உங்களுக்கு அந்த கோல்டு பால்ஸ் அண்ட் பேர்ல் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3/4 சவரன் வெயிட் தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் பீட்ஸ் இருக்கிற மாதிரியான ஜுவல்லு. இது 5.8 கிராம்ஸ் வெயிட் வருது. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்கும். இதெல்லாமே வந்து நமக்கு நெக்லஸாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை ஹாரமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட பின்னாடி உங்களுக்கு அந்த ரோப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா லாங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிராம்ஸ் கிட்ட வெயிட். ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன், ரொம்ப மைன்யூட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3.9 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ஜஸ்ட் ஒரு 1/2 சவரன் வெயிட்லேயே உங்களுக்கு நெக்லஸ், அதுவும் இந்த மாதிரி பீடட் ஜுவல்லரியில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5 கிராம்ஸ் வெயிட்டு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெட் ஆர் பிங்க் கலர் பீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் வரும்ல அந்த மாதிரி. அண்ட் கீழே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு வர மாதிரி வரும். அண்ட் இது வந்து 11.4 கிராம்ஸ் வெயிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் பீட்ஸ்க்கு இடையிலையுமே அந்த கோல்டு பீட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங் வர மாதிரியான பீடட் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5.4 கிராம்ஸ் வெயிட்டு தான். மோஸ்ட்லி அந்த கீழே கொடுத்துருக்குற அந்த பீட்ஸ் அந்த கோல்டில் வரக்கூடியது எல்லாமே வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஒரு குட்டியான ஒரு லக்ஷ்மி பெண்ணன் கொடுத்து கீழே ஃபுல்லாகவே அந்த நல்ல பெரிய கோல்டு ஆன்டிக் பீட்ஸ், மேலே ஃபுல்லாகவே கிறிஸ்டல் பீட்ஸ், அதுவும் பிளாக் கலரில். பிளாக் அப்படின்றப்ப நமக்கு எல்லா அட்டையருக்குமே வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலர். இது 5.4 கிராம்ஸ் வெயிட் வருது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த பீடோட வெயிட்டெல்லாம் லெஸ் பண்ணி கோல்டோட வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பாருங்கள், இது ஜஸ்ட்டு 2.7 கிராம்ஸ் வெயிட்டில் ஃபுல்லாகவே அந்த பிளாக் கிறிஸ்டல் பீட்ஸ் அண்ட் கீழே வந்து ஃபுல்லாக ஆன்டிக் கோல்ட் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 3.3 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த பீட்ஸு அதுக்கெலாம் வந்து தனியாக நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப காஸ்ட் ஆகாது. மற்றபடி அந்த கோல்டோட வெயிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வரும். அதோட வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு 10% 13% வருது. அண்ட் இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா 9.6 கிராம்ஸ் வெயிட்டு. அண்ட் இந்த நெக்லஸும் வந்துட்டு 7.2 கிராம்ஸ் வெயிட்டு. உங்களுக்கு அந்த சிந்தட்டிக் ஸ்டோனு அண்ட் பேர்ல் பீட்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டு வெயிட் மட்டும் உங்களுக்கு 7.2 கிராம்ஸ் வெயிட் வரும். அது போக உங்களுக்கு இந்த நெக்லஸ்லாம் ஃபுல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 சவரன் அந்த மாதிரி வரும். பட் அந்த ஸ்டோனோட வெயிட் எல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு அந்த கோல்டோட வெயிட் மட்டும் உங்களுக்கு 8 கிராம்ஸ் 7 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. அண்ட் இது வந்து உங்களுக்கு கண்டி மாடல். இது வந்து உங்களுக்கு 18 கிராம் கிட்ட வெயிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பெண்டன்ட்டில் தான் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வரும். அண்ட் இது எல்லாமே வந்து ஃபுல் கோல்டில் ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டி மாடல். சைடில் வரக்கூடியது வந்து உங்களுக்கு அந்த ஹாலோ போர்ஷனாக தான் வரும். பட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 19.8 கிராம்ஸ் வெயிட் வருது. பெண்டன்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பீடட் ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா 9.8 கிராம்ஸ் வெயிட்டு. ஸோ இதுலேயுமே ஃபுல்லாக அந்த பேர்ல் பீட்ஸு அண்டு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்லஸ் சோக்கர் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 38 கிராம்ஸ் வெயிட்டில் ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருந்தது. நான் இப்போ காமிக்கிறதுல இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு சிலது நெக்கில் வச்சு கடைசியாக காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதெல்லாம் எந்தெந்த லென்த்துக்கு வருது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிசைனை காமிச்சிட்டு நான் கழுத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக கடைசியில் உங்களுக்கு கழுத்தில் வச்சு காமிச்சிருக்கேன் எந்தெந்த அளவுக்கு லென்த்து வரும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே நல்ல பெரிய ஹாரம் மாதிரியான பீடட் ஜுவல்லரிஸ். ஸோ இந்த ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 கிராம் வெயிட்டில் வருது. ஸோ இதுவுமே வந்து ஃபுல் பீட் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும் அண்ட் நல்ல கிராண்டாகவும் இருக்கும்.
அண்ட் இதெல்லாம் வந்து சிம்பிளாக ஒரு காட்டன் சாரீக்கு மேட்ச் பண்ணால் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஹாரம் பாருங்கள், இது வந்து 25.5 கிராம்ஸ் வெயிட் வருது. ஸோ இது உங்களுக்கு 4 லேயர் மாதிரி கொடுத்து சென்டரில் நல்ல பெரிய பெண்டன் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாரம் உங்களுக்கு 3 லேயரில் 8.9 கிராம்ஸ் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த மேலே லேயரும் லாஸ்ட் லேயரும் வந்து இந்த பம்கின் பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் ஃபுல்லாகவே இந்த பேர்ல் பீட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு இந்த ஹாரம் பாருங்கள், 11.7 கிராம்ஸ் வெயிட்டு. கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கோல்டு பால் பீட்ஸு. அதில் வந்து ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 29.8 கிராம்ஸ் வெயிட்டு தான். ஸோ இதுவும் அந்த 4 லேயர் மாதிரி கொடுத்து சென்டரில் நல்ல பெரிய பெண்ணன் டிசைன் வருது. ஸோ இந்த கலெக்ஷன் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் வரும், என்ன மாதிரியான கலெக்ஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து இவங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைன் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு 5 லேயரில் கிறிஸ்டல் பீட்ஸில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஹாரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில அந்த எலிஃபண்ட் டிசைனில் வந்து கோல்டு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹாரமும் வந்து பார்த்திங்கன்னா 32.3 கிராம்ஸ் வெயிட்டு. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த குட்டி குட்டி பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இடையில முகப்பு மாதிரி கொடுத்து நல்ல பெரிய பெண்டன்ட்டும் வருது. ஸோ இந்த பெண்டனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராம் பரிவார் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 7.9 கிராம்ஸ் வெயிட்டு. ஒரு சவரன் வெயிட்டில் ஹாரம் அவ்வளோ அழகாக இருந்தது. சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்கும். ஃபுல் எல்லோ கோல்டுலேயோ இல்லை ஃபுல் ஆன்டிக்லேயோ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குற இந்த ஹாரம்லாம் ஜஸ்ட்டு 5.9 கிராம்ஸ் வெயிட் தான். ஃபுல்லாகவே இந்த லைட் பிங்க் பீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44.8 கிராம்ஸ் கிட்ட வெயிட்டில் இருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு டோட்டல் வெயிட்டாக வரக்கூடியது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பீடோட வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணிவிடுவாங்க. லெஸ் பண்ணி இது கம்மியாக தான் வரும். சோக்கர் டிசைனில் இருந்துச்சு. அண்ட் இந்த சோக்கர் பாருங்கள், இது வந்து 5.9 கிராம்ஸ் வெயிட். இது வந்து ஃபுல்லாகவே இந்த ரெட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் அண்ட் இடையில இந்த மாதிரி ஃபுல் கோல்டில் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த நெக்லஸ் வந்துட்டு 10.9 கிராம்ஸ் வெயிட்டு. ஸோ இதுலேயும் வந்து அந்த ரூபி ஸ்டோன்ஸ் மாதிரியான அந்த டிசைன் கொடுத்து கீழே வந்து கோல்டு பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹாரம் வந்து 14.9 கிராம்ஸ் வெயிட்டு. இதில் அந்த பெண்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த எலிஃபண்ட் டிசைன் மாதிரி. சைடில் ஃபுல்லாகவே அந்த லைட் க்ரீன் கலர் பீட் ஒர்க்ஸ் வந்து 4 லேயரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட்டில் வரக்கூடிய பீடட் நெக்லஸ் தான். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வேஸ்டேஜும் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸாக இருந்தது அப்படின்னா மற்ற ஷாப்ஸில் கிட்டத்தட்ட 20% 25% வேஸ்டேஜ் போடுவாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜும் ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய ஷாப்ஸில் நீங்கள் பார்க்கவும் முடியாது. பட் இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸும் ஜாஸ்தி, அட் த சேம் டைம் வேஸ்டேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த சோக்கர் வந்து 4.5 கிராம்ஸ் வெயிட் வருது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஒயிட் கலர் பாசி இருக்கிற மாதிரி கொடுத்து சென்டரில் மட்டும் அந்த கோல்டு டிசைன் வர மாதிரியான சோக்கர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷாப் டைரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் வந்திருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஜுவல்லரிக்கெலாம் மேட்ச் பண்ணுற மாதிரி இயரிங்ஸுமே இதோடய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5.4 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் வருது. இதில் வந்து உங்களுக்கு அந்த பீட்ஸோ இல்லை பேர்ல்ஸோ எதுவும் வராது, ஃபுல் கோல்டு தான். பட் நம்ம வந்து அந்த நெக்லஸ் ஒரு ஹாரம் வந்துட்டு ஃபுல் பீட்ஸில் நம்ம போடுறப்ப அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான அந்த இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் தனியாகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த எலிஃபண்ட் இயரிங்லாம் 10 கிராம்ஸ் வெயிட்டு. அண்ட் இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.9 கிராம்ஸ் வெயிட் வருது. கரெக்டாக ஒரு குண்டு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த எலிஃபண்ட் இயரிங்ஸ் வந்துட்டு 2.4 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். அந்த மாதிரி சிம்பிள் பீடட் நெக்லஸ் ஆர் பீடட் ஜுவல்லரிக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கிட்ட காமிக்கிறப்பவே தெரியும் அதில் எவ்வளோ சூப்பரான ஒர்க் இருக்குது அப்படின்றது. இதெல்லாம் ஜஸ்ட்டு 2.3 கிராம்ஸ் வெயிட்டு தான்.
அண்ட் இது பாருங்கள் 3.4 grams வெயிட்டு லக்ஷ்மி அண்ட் கீழே வந்து அந்த ஹேங்கிங் வர மாதிரி. இது 4.7 grams வெயிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிளாக் பீட்ஸ்லலாம் பார்த்தோம்ல அந்த மாதிரியான நெக்லஸ் ஹாரத்துக்கு வந்துட்டு மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சதில் ஒரு சிலதை நான் உங்களுக்கு நெக்கில் வேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் பீட்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன் இது. அண்ட் இந்த க்ரீன் கலர் பீடட் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து அந்த லக்ஷ்மி பெண்டன்ட்டோடு வரக்கூடியது. அண்ட் இது வந்து 20 grams கிட்ட வெயிட்டில் இருந்த அந்த ஹாரம் தான். ஸோ இது ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்துருந்தாங்க. மைன்யூட் ஒர்க்காக இருக்கும். ஃபினிஷிங் அந்த ஒர்க்மேன்ஷிப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சாரீக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பிளாக் பீட்ஸ் செயினோ இல்லை ஹாரமோ போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த கண்டி நெக்லஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் லாங்காக வரக்கூடிய ஹாரம் தான். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக நெக்லஸாவோ இல்லை ஹாரமாவோ 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹாரம் 3 layer 4 layer 5 layer அந்த மாதிரி லேயராக வரக்கூடியது. ரொம்ப சூப்பரான செலிப்ரிட்டி கலெக்ஷன்ஸாக கூட இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்ச இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.